சென்னை குன்றத்தூர் அருகே எலிமருந்தின் நெடி வீட்டினுள் பரவி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழுமையான பின்னணி என்ன? அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னையில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் பயன்படுத்திய அந்த மருந்துகள் மூலமாக 6 வயது பெண் குழந்தை மற்றும் 1 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குன்றத்தூரை அடுத்து உள்ள குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதரன். இவர் தனியார் வங்கியில மேலாளரா பணிபுரிந்து வராரு. இவரோட வீட்டுல எலி மற்றும் பூச்சி தொல்லைகள் இருப்பதாக தியாகராய நகரில் உள்ள ஒரு தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை நாடி இருக்கிறாரு. அவங்க வீட்டுல உள்ள அந்த எல்லாமே அவங்களோட மருந்து அடித்து அதை சுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்கள் சுத்தப்படுத்தி சென்றவுடன் வீட்டில் இருந்த 4 பேர், அதாவது கிரிதரன், அவருடைய மனைவி மற்றும் 6 வயது பெண் குழந்தை 1 வயது ஆண் குழந்தை ஆகிய 4 திடீரென மயக்கம் அடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 6 வயது பெண் குழந்தை மற்றும் 1 வயது ஆண் குழந்தை என இருவருமே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் கிரிதரன் மற்றும் அவரது மனைவியும் ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை ஏராளமான மக்கள் தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வசதியை பயன்படுத்தி வருகிறார்கள். பெஸ்ட் கண்ட்ரோல் வசதி என்பது வீட்டில் உள்ள பூச்சிகள் மற்றும் எலிகள், கரப்பான் பூச்சிகள் ஆகியவற்றை நீக்குவதற்காக தனியார் நிறுவனங்கள் வீட்டில் மருந்து அடித்து அதனை சுத்தப்படுத்தி செல்வார்கள். இதுதான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஏராளமான நிறுவனங்கள் சென்னையில செயல்பட்டு வருகின்றன. அப்படி தியாகராய நகரில் உள்ள ஒரு நிறுவனத்தை தான் கிரிதரன் தனது வீட்டில் சுத்தப்படுத்துவதற்காக அழைத்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் தான் தற்போது அவர்களுடைய 2 குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அவர்கள் இருவருமே, கிரிதரன் மற்றும் அவருடைய மனைவியுமே ஒரு மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்துல தியாகராய நகரை சேர்ந்த தனியார் பெஸ்ட் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்களை விசாரணைக்கு அழைக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இவன் பெஸ்ட் கண்ட்ரோல் பணியின் போது அவர்கள் பயன்படுத்திய மருந்துகள் அதனுடைய நச்சுத்தன்மை என்ன என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி சதீஷ்மணி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.